ஓரிரு நாட்களில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஓரிரு நாட்களில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். பாஜக கூட்டணிக்கு சென்ற பாமக மூழ்கும் கப்பலில் ஏறியுள்ளது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் பிரதமர் மோடி ஏன் தேர்தல் பத்திரம் குறித்து வாய் திறக்க மறுக்கிறார் என்றும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். நிவாரணத்தை பிச்சை என கூறி தமிழக மக்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவமானப்படுத்திவிட்டார் என்றும், குஷ்புவின் அதே கருத்தை கூறிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர விவரங்களை யூனிக் நம்பர் பட்டியலிடப்பட்ட நம்பருடன் தேர்தல் ஆணையத்திற்கு அளித்து தேர்தல் ஆணையம் பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்று மீண்டும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்திருக்கிறது. ஆனால் ஒன்றுமே செய்யாமல் கொடுக்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை மட்டும் எடுத்து உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். பிச்சை யார் எடுக்கிறார்கள் என்பதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் போன்ற நிறுவனங்களை அனுப்பி சோதனை என்ற பெயரில் மிரட்டி ஏறக்குறைய 7000 கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பெற்றது பிச்சையா? தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்கிறார், எது பிச்சை? இதற்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல வேண்டும். 24 லட்சம் கோடி மக்களுடைய வரி பணத்தை அள்ளி கொடுத்து விட்டு மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் குஷ்பு என்ன சொன்னாரோ அதே கருத்தை மீண்டும் பிரதிபலித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை பிச்சை எடுக்க வைத்திருக்கிறார்கள், பிச்சைக்காரர்கள் என்று சொல்லுகிறார். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது.